டுடே நம்ம பார்க்க போகிறது NDAS மிக முக்கியமான சம். ஆல்ரெடி போட்டு பார்த்த சம் தான். ABC company issued 10,000 compulsory cumulative preference shares on 1st April 2011 at rupees 150 each. The rate of dividend is 10% repayable every year. The preference shares are convertible into 50,000 equity shares of the company at the end of 5th year from the date of allotment. When CPS are issued, the prevailing market rate of interest or similar bond without conversion of option is 15% per annum. Transaction cost on the date of issuance is 2% of the value of the proceeds. ஸோ இது வந்து பாஸ்ட் எக்ஸாம் 2019 அக்டோபர் 2021 மே 2023 எம்டிபியில் கேட்ட சம். இந்த சிஎம் ஃபைனல் எஃப்ஆர் பேப்பரில் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் 109 வரக்கூடிய முக்கியமான சம்முங்க. இது 12 மார்க் கேள்வி. சரி, இந்த சம்மில் நம்ம வந்து கீ டைம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் அலாட்மெண்ட் 1/4/2021 டேட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து 2016. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு அது கன்வர்ஷன் ஆகுது. நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஃபேஸ் வேல்யூ வந்து 150 ரூபா. அப்போ அவருக்கு டோட்டல் ப்ரொசீட்ஸ் 15 lakhs rupees அவருக்கு உள்ள வருது. ரேட் ஆஃப் டிவிடெண்ட் இவர் வந்து வருஷம் 10% கொடுத்தாருச்சுன்னா 1,50,000 ரூபா வந்து தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து டிவிடெண்டாக அவர் கொடுத்தாகணும். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோ. மார்க்கெட் ரேட் ஆஃப் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 15%. ஏன்னா வித்தவுட் கன்வர்ஷன் ஆஃப் பாண்ட் மார்க்கெட் ரேட் 15% போயிட்டு இருக்குது. டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து 30,000 சொல்லிடுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஆஃப்டர் கன்வர்ஷன் வந்து 10 ரூபாயும். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் டு த ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 5,000 rupees அவங்க சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15.586 கொடுத்தாங்க. ரெக்வயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, compute the liability and equity component and past journal entries for entire term for arrangements, that is from the issue of preferences till the year conversion into equity shares, keeping view provision of relevant indices சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க வந்து கேட்குறது லைபிலிட்டி காம்பனண்ட் எனக்கு தனியாக சொல்லுங்கள், ஈக்விட்டி காம்பனண்ட் தனியாக சொல்லுங்கள், அதே போல் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஆன்சர் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 15 lakhs பணம் வந்துருச்சு இல்லையா. டோட்டல் ப்ரொசீட்ஸ் 10,000 × 150 போட்டு 15 lakhs வந்துருச்சு. ஆனால் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு 30,000 ரூபாய். அப்போ உங்களுக்கு 14,70,000. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஈக்விட்டி காம்பனண்ட்டையும் லைபிலிட்டி காம்பனண்ட்டையும் பிரிக்கணும். இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்னு ஒரு விஷயம் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம 15 lakhல ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அந்த ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னா இவர் வந்து இஷ்யூவர். இப்போ 2 பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இஷ்யூவர் அண்டு ஹோல்டர். அப்போ இஷ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகும்போது 1,50,000 ரூபா வந்து இவர் கொடுத்தாகணும் வருஷம் இல்லைங்களா. 1,50,000 மார்க்கெட் ரேட்டில் கொடுத்தாகணும். 10% தான் தரணும், 15% வந்து மார்க்கெட் ரேட்டு தான். அப்போ 1,50,000 வந்து கேஷ் வெளியே போகணும். அப்போ லைபிலிட்டி காம்பனண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். 1,50,000 ரூபாய் வருஷம் தரணும். அப்போ 15.86 தான் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 1/1.15 மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 1 2 3 4 5 இப்படி பெருக்குனீங்கன்னா 3.352 வந்துடும். அப்போ இன்ட்டு 3.352 இன்ட்டு 1,50,000 போட்டிங்கன்னா இவங்களுக்கு கிட்ட 5,08,283 எக்ஸாக்ட்லி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லைபிலிட்டி காம்பனண்ட் வந்து கிடைச்சிச்சு. அப்போ இந்த 15 லட்சத்துல இருந்து 5,02,823 ரூபாய் நீங்கள் கழிச்சிங்கன்னா 9,97,177 ரூபா வரும். இதுதான் வந்து ஈக்விட்டி காம்பனண்ட். அப்போ இது வந்து வித்தவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட் கழிக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் டிடக்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 9,97,177 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் டிரான்சாக்ஷன் காஸ்ட் அலோகேஷன் ஆனதுக்கப்புறம் இதே ஆன்சர் வருமானு பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் காஸ்ட் அலோகேஷன் ஆகுதா? எஸ், டிரான்சாக்ஷன் காஸ்ட் 30,000 நீங்கள் சொல்கிறீங்க. ப்ரொபோர்ஷனேட்டாக அலோகேட் பண்ணுறது எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 lakhல வந்து எவ்வளோ போயிடுச்சு, 30,000 போயிடுச்சு. அப்போ 14,70,000 தான் இருக்கும். 14,70,000க்கு 30,000 அப்படின்னா 9,77,233க்கு எவ்வளவு?
இது எதுக்காக போகணும்? ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் காஸ்ட் போனதுக்கு அப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை நான் வந்து ஈக்விட்டி காம்பனண்ட்டுக்கும் லைபிலிட்டி காம்பனண்ட்டுக்கும் எப்படி அப்போர்ஷன் பண்ணுறது அந்த கேள்வி. ஸோ 30,000 டிவைடட் பை 14,70,000 into 9,77,233. So you will get an answer 19,943. 44 is the correct answer. And that liability portion 4,92,767 divided by 14,70,000 into 30,000. So 30. So you will easily understood that liability portion and equity portion of transaction cost. After deducting that transaction cost from that exact liability and equity portions, you will get that amount. Right? See, it's very simple. So 9,77,233 is your answers minus equity portion. 19,944 கழிச்சா you will get answers 9,77,000. Sorry, இங்கே 9,97,177 minus 19,944. ஸோ 9,00,000. அப்போ ஈக்விட்டி காம்பனண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. லைபிலிட்டி காம்பனண்ட் எப்படி சார் அப்படின்னா 5,02,823 மைனஸ் இந்த 10,056. ஸோ இதுவும் எனக்கு வந்துருச்சு. அப்போ லைபிலிட்டி போர்ஷன் எப்படி வந்துருச்சு? 30,000 divided by 14,70,000 into 4,92,292,767. ஸோ இப்போ கிளியராக யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ எனக்கு ஃபினான்ஷியல் லைபிலிட்டியும் கிடைச்சிருச்சு, ஈக்விட்டி போர்ஷனும் கிடைச்சிச்சு. ஈக்விட்டி போர்ஷன் பற்றி நம்ம அப்படியே தூக்கி வச்சிடலாம், ஏன்னா அது கடைசி அங்கே வந்துட போகுது இல்லையா. அப்போ லைபிலிட்டி போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைபிலிட்டி போர்ஷன் வந்து 4,92,000 இருக்குது, அதுக்கு தான் 15.26 போகணும். அப்போ இதுக்கு ஒரு டேபிள் நான் சொன்ன சிஎஃப்டிஎல் வந்து ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ 15 lakhs வந்துச்சு, ஃபேர் வேல்யூ 15 லட்சத்துலேருந்து நம்ம ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரெண்ட் வந்து 4,92,000. இது வந்து என்ன போர்ஷன்? ஃபினான்ஸ் லைபிலிட்டி போர்ஷன். இந்த ஃபினான்ஸ் லைபிலிட்டி போர்ஷனுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? டேபிள் போட்டாகணும். எல்ஏடின்னு சொல்லுவாங்க, லோன் அமோர்டைசேஷன் டேபிள். லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ லோன் அமோர்டைசேஷன் டேபிள் வந்து நான் போடுறேன். 4,92,000 லைபிலிட்டிக்கு இருக்குது, ஈக்விட்டி கிடையாது, லைபிலிட்டிக்கு மட்டும். அப்படி போகும்போது 15.86 போட்டால் 4,92,767க்கு 15.86% நான் போட்டால் ஸோ 78,153. சரி, இதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு வருமா? எஸ். 4,92,767 ப்ளஸ் 78,153 மைனஸ் 1,50,000. ஸோ 4,20,920 என்ற சரியான விலையை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா வருஷத்துக்கும் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா வில் கெட் அன் ஆன்சர்ஸ். இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஜேர்னலாக கன்சிடர் பண்ணி ஆகும். ஃபஸ்ட்டு இயரில் வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு இயரில் எனக்கு 14,20,000 வந்துச்சு. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 14,70,000 டு ப்ரெஃபரன்ஸ் ஆஷ் 4,92,000 ஈக்விட்டி போர்ஷன் ஆகும், சாரி லைபிலிட்டி போர்ஷன் ஆகும். ஈக்விட்டி போர்ஷன் வந்து 9,77,000. எப்படின்னா அதில் வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு கழிச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ இதை ஸ்பிட் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் காஸ்ட் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டில், அதாவது 31st March 2012 என்ன செய்யணும்னா எனக்கு 1,50,000 ரூபா பணம் வந்துடும். சரி, பணத்தை கொடுக்கணும், ஏன்னா நான் பேங்க்லேருந்து கொடுத்துருந்தேன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நான் வந்து டிவிடெண்டாக கொடுக்கணும். அப்போ இது டிவிடெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1,50,000 ரூபா 10% கொடுத்தோம். பட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று இல்லைவா, நான் வந்து அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக தானே, ப்ரெசன்ட் வேல்யூ கம்மியாக தான் இருக்குன்னா அந்த அன்வைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ஃபினான்ஸ் காஸ்ட்டாக வருது. ஸோ 78,153 ரூபா. அப்போ என்னுடைய ஒரிஜினல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது, 1,50,000 ப்ளஸ் 78,153 ரூபா. எஸ். அப்போ இது வந்து 78,153 ரூபா. ஆனால் நான் எவ்வளோ தரேன்? 1,50,000 நான் என்ன செய்கிறேன் தரேன் அப்படின்னும் போது இது வந்து எனக்கு ரெண்டுமே நட்டம்தான் இல்லைங்களா. எஸ். ஸோ ஃபினான்ஸ் காஸ்ட் டு ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்.
அப்போ 78,183, 66,000 ரூபா ஃபினான்ஸ் காஸ்ட்டு, அடுத்தது 53,000 ஃபினான்ஸ் காஸ்ட்டு, அடுத்தது 38,200 ரூபாயும் என்னுடைய ஃபினான்ஸ் காஸ்ட். ஏன் அப்படின்னா அவங்க எனக்கு எதுவும் திருப்பி தரப்போகிறது கிடையாது. நான் தான் மாதம் மாதம் வட்டி தரணும். எவ்வளவு? 1,50,000 ரூபா வட்டி தரணும். ஸோ என்னுடைய கேஷ் பேலன்ஸ் என்னது? ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகுது. வட்டி தரம் இல்லைங்களா? இப்போ ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் 1 லட்ச ரூபா டு பேங்க். இது வந்து வருஷம் நடக்குதுன்னு கேட்டால் எஸ், வருஷம் நீங்கள் அந்த என்ட்ரியை நீங்கள் போட்டுத்தான் ஆகணும். அப்போ ஃபினான்ஸ் காஸ்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வருஷம் இந்த 1,50,000 லட்ச ரூபாயும் போட்டாகணும். உங்களுக்கு இது வருது, ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸு வருது, டிவிடெண்ட் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அப்போ ஒரு இதில் ஃபினான்ஸ் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று ஆயிடும், குறைஞ்சிடும். அப்போ இப்போ நாங்கள் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இங்கே ஏறுது, இங்கே இறங்கும். ரீசன் ஃபினான்ஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸு டெபிட் ஆகும், இங்கே கிரெடிட் ஆகும். அப்போ நெட் அமௌண்ட்டு தான் நமக்கு இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸில் இல்லையா? அப்போ வருஷ கடைசியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வருஷ கடைசியில் என்ன வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க? ஈக்குட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தா, ஈக்குட்டி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நின்று ஈக்குட்டி நீங்கள் வந்து வர வச்சிங்க இல்லையா? பணம் வந்தோடனே என்ன செஞ்சீங்க? வர வச்சு தான் வச்சிங்க. ஈக்குட்டி காம்பனண்ட் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் எடுத்து ஈக்குட்டி காம்பனண்ட் நீங்கள் வர வச்சுருப்பீங்க. இப்போ அது என்ன ஆயிரும்? டிஸ்சார்ஜ் பண்ணுறதுனால சேம் அமௌண்ட் என்ன செஞ்சுருவீங்க? யூ ஆர் டிஸ்சார்ஜிங் ஹியர். ஹவு மச்? 9,77,223 நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க. பட் இது எதுவுமே சொன்னோன்னா ஷேர் கேபிட்டல்னு அந்த அமௌண்ட் போடலாம். பட் இப்போ என்ன செஞ்சாச்சு? அதோட வேல்யூவே 5,000 தான். அதோட ஃபேர் வேல்யூ 10 ரூபா தான். ஸோ 50,000 தான் நீங்கள் ஷேர் கேபிட்டலில் போகணும். மிச்சக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் கண்டிப்பாக நீங்கள் செக்யூரிட்டிஸ் பேமெண்ட் தான் போகணும் அப்படின்றது இது ஒரு முக்கியமான கருத்து. இதில் நம்ம என்ன தெரிய வருதுன்னா, காம்பவுண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லைபிலிட்டி அண்ட் டிவிடெண்ட் அண்ட் கன்வர்ஷன்ஸ். அப்போ இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஹோல்டர் கண்டிப்பாக என்ன வாங்க கிடையாது, லைபிலிட்டி வாங்குறது கிடையாது. கடைசியாக அவர் ஷேர் தான் வாங்கி வாங்கினாலும் ஷேர் போர்ஷன் கண்டிப்பாக ஒரு ஷேர் கேபிட்டலில் கொடுத்தாலும் மிச்சக்கூடியது ஷேர் ப்ரீமியம். அதனால் டிவிடெண்ட் தான் கேஷ் ஃப்ளோ, மற்றபடி மற்றெல்லாம் ஈக்குட்டியாக கன்சிடர் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் CA final. Thank you.